இந்திய பங்குச்சந்தையில ஒரு பெர்ஃபெக்ட்டான கெமிக்கல் ஸ்டாக் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எந்த குறையுமே சொல்ல முடியாத ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி, சூப்பரான மேனேஜ்மெண்ட், இப்படி எல்லாமே சரியா நடக்கிற ஒரு கம்பெனி. ஆனா, இந்த பிரகாசமான வெளிச்சத்துக்கு பின்னாடி ரொம்ப ஆபத்தான ஒரு ஒரு பெரிய ட்ராப் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு நாம ஒரு அசாதாரணமான கம்பெனியை பத்தி அலச போறோம். நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷனல். இவங்களோட FY26 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா இதை நீங்க ஒரு சாதாரண ரிப்போர்ட்னு நினைச்சிடக்கூடாது. இதுக்குள்ள ஒரு பெரிய கேம் இருக்கு. அது என்னன்னு இப்போ டீகோட் பண்ணலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 124%. சாதாரணமா ஒரு பிசினஸ் வருஷத்துக்கு 15 இல்ல 20% வளர்ந்தாலே நாம பெரிய விஷயம்னு கொண்டாடுவோம். ஆனா நவீன் புளோரின் கம்பெனியோட Q4 FY26 நெட் ப்ராஃபிட் சும்மா இல்ல, நம்பவே முடியாத அளவுக்கு 124% ராக்கெட் வேகத்துல எகிரியிருக்கு. மார்க்கெட்டே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அசுரத்தனமான லாபம் இது. இதோட விளைவு என்ன தெரியுமா? இந்த ஸ்டாக் அதோட ஆல் டைம் ஹை விலையான 7,208 ரூபாய தொட்டிருக்கு. இத பாக்குற யாருக்கா இருந்தாலும், அடடா இது ஒரு சூப்பரான மல்டி பேகராச்சே, இந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பா வாங்கியே ஆகணும் தான் தோணும். மார்க்கெட் முழுக்க இப்போ இவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் இங்கதான் கதையில ஒரு பெரிய குழப்பம் வருது. எல்லாமே இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா லாபகரமா இருக்கும்போது சிட்டி குரூப் மாதிரியான மிகப்பெரிய வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இந்த ஸ்டாக்க உடனே வித்துட்டு வெளியே வாங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்கறாங்க? அதுவும் இவ்ளோ பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனிய பார்த்து ஏன் செல் ரேட்டிங் கொடுக்கணும்? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல? இந்த பகுப்பாய்வுல அதோட உண்மையான காரணத்தை நம்ம பார்க்க போறோம். கவனமா கேளுங்க, ஏன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் உள்ள காத்துட்டு இருக்கு. முதல்ல இவங்களோட பிரம்மாண்டமான வளர்ச்சிய கொஞ்சம் ஆழமா பார்த்துடலாம். FY25ல ஒரு முழு வருஷத்துக்கும் இவங்க சம்பாரிச்ச லாபம் 289 கோடி ரூபாய். ஆனா FY26ல வெறும் 9 மாசத்திலேயே 451 கோடி ரூபாய் லாபம் பார்த்துட்டாங்க. நல்ல கவனிங்க, ஒரு முழு வருஷத்தோட லாபத்தை வெறும் 9 மாசத்துல சுக்குநூறா உடைச்சு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது ஏதோ ஒரு முறை நடக்கிற அதிர்ஷ்டம் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ரக்சரலான growth. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவங்களோட புது AHF ப்ராஜெக்ட். கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இத லைசன்ஸ் டு ட்ரீம், அதாவது கனவு காண்பதற்கான லைசன்ஸ் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது. கெமிக்கல் துறையில இவங்க இன்னும் பல மடங்கு வளர இதுதான் ஒரு மாஸ்டர் கீயா இருக்க போகுது. இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் இவங்களோட பிசினஸை சுத்தி கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை மாதிரி. இதனால மத்த காம்படிட்டர்ஸ் ஈஸியா உள்ள வர முடியாது. அது மட்டும் இல்ல, வழக்கமா கெமிக்கல் கம்பெனிகள்ல ஒரு துறை நல்லா பண்ணா இன்னொரு துறை சுமாரா தான் இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி ஏறி இறங்கும். ஆனா இங்க பாருங்க, இவங்களோட 3 பிசினஸும் ஒரே நேரத்துல விசுரூபம் எடுத்திருக்கு. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் 44% வளர்ந்திருக்கு. ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராடக்ட்ஸ் 34% வளர்ந்திருக்கு. CDMO துறை 59% அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 3 இன்ஜின்களும் ஒரே நேரத்துல முழு வேகத்துல இயங்குறது மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஸ்டே வித் மீ, ஏன்னா இப்போ நாம பார்க்க போற விஷயம் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இவ்ளோ பார்த்துட்டு இது ஏதோ ஒரு சாதாரண போரிங்கான கெமிக்கல் கம்பெனி தானே நீங்க நினைச்சா அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. சத்தமே இல்லாம இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துக்குள்ள ஒரு பெரிய அடியை எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஒரு கெமிக்கல் கம்பெனி AIக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு உலகம் முழுக்க AI டேட்டா சென்டர்கள் ரொம்பவே அதிக வெப்பத்துல இயங்கிட்டு இருக்கு. அதை கூல் பண்றது சாதாரண ஏசியால முடியாது. அதுக்கு ஒரு ஸ்பெஷலான கூலிங் லிக்விட் தேவை. அந்த லிக்விட் பேர் தான் ஆப்டியான். கெமோட்ஸ் கம்பெனியோட சேர்ந்து குஜராத் சூரத்துல இருக்கிற இவங்களோட பிளான்ட்ல இதை தயாரிக்க போறாங்க. வரப்போற காலத்துல $3 பில்லியன் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய AI கூலிங் மார்க்கெட்குள்ள நவீன் ஃப்ளோரின் ரொம்ப ஸ்மார்ட்டா என்டர் ஆயிருக்காங்க. இது பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஆனா வெயிட், திஸ் சேஞ்சஸ் எவ்ரிதிங். எல்லாமே எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு, லாபம் டபுள் ஆயிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கூட கால் பதிச்சுட்டாங்க. அப்புறம் ஏன் வால் ஸ்ட்ரீட் பேங்க்ஸ் அதை விற்க சொல்றாங்க? இந்த இடத்துல தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். இது வரைக்கும் நாம பார்த்த மொத்த பிம்பத்தையும் இது மாத்த போகுது. அந்த பெர்ஃபெக்ட் கம்பெனி அப்படிங்கிற மாயை இப்போ உடைய போகுது. கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுக்கு முன்னாடி வெறும் 82 நாளா இருந்தது, இப்போ தடாலடியா டபுள் ஆகி 178 நாளா மாறிடுச்சு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க பொருளை வித்து அதுக்கான பணம் கைக்கு வர கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. லாபம் என்னவோ பேப்பர்ல பிரம்மாண்டமா 124%ன்னு தெரியுது, ஆனா நிஜத்துல காசு உள்ள வரல. இது கம்பெனிக்குள்ள இருக்கிற ஒரு மறைமுகமான மிகப்பெரிய கேஷ் ட்ராப். இது ஒரு வெளிப்படையான ரெட் ஃபிளாக். இப்போ நீங்க இந்த பகுப்பாய்வை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க,
இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பிரச்சனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல இப்போ கேட்டு ஆச்சரியப்பட்டீங்களா? நாங்க உண்மையாவே ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்போம். அப்படியே இந்த கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அது 1 செகண்ட் தான் ஆகும், ஆனா இந்த சேனல் உங்கள மாதிரியான இன்னும் பல பேரை போய் சேர ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இப்ப அடுத்த முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். வேல்யூவேஷன். நவீன் ப்ளூரின் இப்போ 47 மடங்கு PE-ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது கம்பெனி ₹1 சம்பாதிக்க நீங்க ₹47 கொடுக்க தயாரா இருக்கீங்க. இந்த விலையில கம்பெனி எந்த ஒரு சின்ன தப்பும் பண்ணவே கூடாது. எல்லாமே 100% பெர்ஃபெக்ட்டா நடந்தா மட்டும்தான் இந்த வேல்யூவேஷன் மார்க்கெட்ல நிலைக்கும். கொஞ்சம் சறுக்குனா கூட, ஒரு சின்ன மிஸ் ஆனா கூட ஸ்டாக் பிரைஸ்ல பெரிய அடி விழும். இதுதான் நிதர்சனம். இது மட்டுமில்ல, இவங்களுக்கு வெளியிலயும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் காத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க கிட்ட இந்தியாவின் மிகப்பெரிய புளூரோகெமிக்கல்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஃபார்ச்சூன் 500 வாடிக்கையாளர்கள்னு மிகப்பெரிய பலம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சீனாலேந்து வரக்கூடிய R32 கெமிக்கல் பிரைசிங் பிரஷர் இவங்களோட லாபத்தை மொத்தமா காலி பண்றதுக்கு ரெடியா இருக்கு. சீன நிறுவனங்கள் கெமிக்கல் விலையை குறைச்சா இவங்களோட மார்ஜின் ரொம்ப மோசமா பாதிக்கப்படும். இந்த ஆபத்து இவங்க தலைக்கு மேல கத்தியா தொங்கிட்டு இருக்கு. இவ்ளோ ரிஸ்க் இருக்கும்போது நாம ஏன் இந்த கம்பெனியை இன்னும் நம்பணும்? அதுக்கு காரணம் மமத்லால் குரூப் மேனேஜ்மெண்டோட நேர்மை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செஞ்சு காட்டியிருக்காங்க. மார்ஜின் 25% வரும்னு சொன்னாங்க, ஆனா 32.6% கொடுத்து ஆச்சரியப்படுத்தினாங்க. AHF பிளான் சொன்ன டைம்க்கு கரெக்டா முடிச்சாங்க. இவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவா வாக்குறுதி கொடுத்து அதை விட அதிகமா டெலிவர் பண்றவங்க. மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை தான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய பலமே. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இறுதி முடிவு என்ன? ஹோல்ட். அதாவது நீங்க ஏற்கனவே இந்த ஸ்டாக்கை வச்சிருந்தா விக்காதீங்க, அப்படியே வச்சிருங்க. இது பல 10 வருஷங்களுக்கு வளரக்கூடிய ஒரு அற்புதமான கம்பெனி. ஆனா புதுசா இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இப்ப இருக்கிற ₹7,200 விலையில அவசரப்பட்டு வாங்காதீங்க. விலை கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி ₹5,500 ரேஞ்சுக்கு வரும்போது வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போதைக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். வரப்போற FY27ல அவங்க அந்த 178 நாள் கேஷ் ட்ராப்பை சரி பண்ணிடுவாங்களா, இல்லைன்னா இந்த 47x வேல்யூவேஷன் எப்ப வேணாலும் வெடிக்க காத்திருக்கிற ஒரு டைம் பாமா? இதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. கம்பெனி நல்ல கம்பெனி தான், ஆனா சரியான விலையில வாங்குறது தான் முதலீட்டாளரோட சாமர்த்தியம். ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல இருக்கிற எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க சொந்தமா ரீசர்ச் பண்ணுங்க, இல்லனா ஒரு குவாலிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது ஐடியாவையோ அல்லது இன்சைட்டையும் கொடுத்திருந்தா ஒரு ஃபேவர் பண்ணுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அது உண்மையாவே ஒரு பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்தும். அப்புறம் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வாட் யூ வெயிட்டிங் ஃபார்? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிட்டு பெல் ஐகானையும் ரிங் பண்ணுங்க. அப்போதான் எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாத அட்டகாசமான கண்டென்ட்டோட நாங்க வரோம். சீரியஸா சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நீங்களே உங்களை தேங்க் பண்ணிப்பீங்க. உங்களை அடுத்த பகுப்பாய்வில் சந்திக்கிறேன்.